நீட் தேர்வில் எழுந்த குளறுபடி புகார்களை தொடர்ந்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. பழைய பட்டியலில் முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை 67ஆக இருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 61ஆக குறைந்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. வினாத்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம், விடைத்தாள் திருத்தியதில் குளறுபடி, மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்த போது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 தேர்வர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. அதன்படி கடந்த 23ஆம் தேதி நடந்த மறுதேர்வை மொத்தமுள்ள 1563 தேர்வர்களில் 813 தேர்வர்கள் மட்டுமே எழுதினர். மீதமுள்ளவர்கள் கருணை மதிப்பெண்ணின்றி பெற்ற மதிப்பெண் போதும் என தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு பெற்றனர். குளறுபடிகள் நடந்ததாக கூறப்படும் ஹரியானா மாநிலம் ஜஜர் மாவட்டத்தில் உள்ள மையத்தில் மொத்தமுள்ள 494 தேர்வர்களில் 287 பேர் மட்டுமே தேர்வு எழுதியிருந்தனர். இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மறுதேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. நீட் தேர்வில் முதலில் 67 பேர் 720க்கு 720 என்ற முழு மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 61ஆக குறைந்துள்ளது. மறுதேர்வு எழுதியவர்களில் எவரும் முழு மதிப்பெண் பெறாததால் முன்பு 67 பேராக இருந்த முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளது. 720க்கு 720 என்ற முழு மதிப்பெண் பெற்ற 6 பேர் மறுதேர்வு எழுத தகுதி பெற்ற நிலையில் அதில் 5 பேர் மட்டுமே மறுதேர்வில் பங்கேற்றனர். இவர்கள் 5 பேரும் 680 மதிப்பெண்கள் வரை மட்டுமே பெற்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 67ஆக இருந்த முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை தற்போது 61ஆக குறைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ்.